ஹாய் நண்பர்களே, மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் பண்ணுற அந்த லைக் தான் உண்மையிலே எனக்கும் ஒரு உற்சாகத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கும். ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பர்களே. கஷ்டப்பட்டு படிச்சு இத்தனை சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருக்கீங்க. ஆனா ஏன் இவ்வளவு நாள் நீங்க டியூட்டி பார்க்கல? குடும்ப சூழ்நிலை. உங்களுக்கு மைண்ட் எதுவும் ப்ராப்ளமா? இல்ல, கிட்டத்தட்ட 1.5 வருஷமா குழந்தைக்காக லீவ் போட்டிருந்தீங்க. ஆமா. ஏதாவது மென்டல் டிஸ்டர்புக்காக டேப்லெட் எடுத்திருக்கீங்களா? ஆமா. சாரி, வேற ஹாஸ்பிட்டல் பார்த்துக்கோங்க. சாரி மேடம், வேற ஹாஸ்பிட்டல் பாத்துக்கோங்க. சாரி மேடம், வேற ஹாஸ்பிட்டல் பாத்துக்கோங்க. சாரி மேடம், வேற ஹாஸ்பிட்டல் பாத்துக்கோங்க. இல்ல மேடம், நீங்க மென்டலி டிஸ்டர்பன்ஸா இருக்கீங்க, அதுக்கு டேப்லெட் எடுத்துக்கீங்க, எங்க ஹாஸ்பிடல்ல வந்து வேலை கட்டிட்டு இருக்கீங்க. கிளம்புங்க மேடம். மென்டலி எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு டாக்டர்ட்ட போய் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்க, பார்க்கலாம். கிளம்புங்க மேடம். நீங்க மென்டலி ப்ராப்ளத்துல இருந்திருக்கீங்க, அப்புறம் எப்படி இந்த ஜாப்புக்கு வந்திருக்கீங்க? தமிழ்ல சொல்லணும்னா நீங்க ஒரு பைத்தியம். நீங்க ஒரு பைத்தியம். நீங்க ஒரு பைத்தியம். நான் பைத்தியம் இல்ல. நீங்க பைத்தியம் மேடம். நீங்க பைத்தியம். நீங்க பைத்தியம். 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 நான் பைத்தியமா? நான் பைத்தியமா? நான் பைத்தியமா? இல்ல, பைத்தியம் இல்ல. நான் பைத்தியம் இல்ல. பைத்தியம். 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 அம்மா. அம்மா. பைத்தியம். பைத்தியம். அம்மா. அதிகமா படிச்சா இப்படிதான் பைத்தியம் ஆகணும். ஓவரா படிச்சா இப்படிதான் பைத்தியம் ஆகணும். படிப்பு படிப்புன்னு கடைசியில பைத்தியமே பிடிச்சிட்டப்பா இவளுக்கு. இப்ப எதுக்குடி சிரிச்ச? என்ன தென்மொழி? இப்ப எதுக்குடி சிரிச்ச? என்ன தென்மொழி? இப்ப என்னடி பைத்தியம்னு சொல்லி சிரிச்ச? என்னாச்சு தென்மொழி உனக்கு? இப்ப என்ன சொல்லி சிரிச்சேன்னு உனக்கு தெரியாது. என்னாச்சு தென்மொழி? போ, வெளில போயிட்டு டயர்டா வந்திருப்ப, அதான் உனக்கு டென்ஷனா இருக்கும். போ போ, உள்ள போய் மோர் கலக்கி குடி போ. நான் பைத்தியம்ல, வெயில வந்திருப்ப, போ மோர் கலக்கி குடி. வெயில போயிட்டு வந்திருக்க, மண்டை கலந்துட்டு சொல்ல வர, அப்படிதானே? அதனால உள்ளுக்குள்ளே சிரிச்சுக்கிட்ட. என்ன ஆச்சு உனக்கு? வெயில போயிட்டு வந்தா இப்படிதான் ஆகும். போ. நீ யாடி என்ன போன்னு சொல்றதுக்கு? நீ யாடி என்ன போ சொல்றதுக்கு? நீ யாடி என்ன பார்த்து பைத்தியம்னு சொல்றதுக்கு? ஏய், நீ யாடி என்ன பார்த்து பைத்தியம்னு சொல்றதுக்கு? உன்ன மாதிரி பச்சள கொன்னையில கொன்னு குவிச்ச கொடூரக்காரடி நான். ஏழை பெண்கள் குறி வச்சு அந்த கர்ப்பிணி பெண்கள் வைத்திருக்க குழந்தைய அந்த தாய் கண் பார்க்கிறதுக்கு முன்னாடியே வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்ச கொடூர பேய்தடி நீ. உனக்கு ஒருத்தன் வேண்டாங்கக்காக அவனை விரும்பின ஒரு கன்னி பெண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணவதனடி நீ. உன் பாவத்துக்கு எண்டா இல்லடி. இங்க வந்திருக்க நீ யாருன்னு வேணா இங்க இருக்கவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு யாருன்னு தெரியல. ஏய், யாரடி பைத்தியம்? ஆமாடி, நான் பைத்தியம் தான். ஒரு உசுறு போனத கூட தாங்கிக்க முடியாத ஒரு பைத்தியக்காரடி நான். பல உயிர்களை கொன்னுக்கு வச்ச உனக்கு ஒரு உசுறு போனா கூட தாங்கிக்க முடியாத பலவீனமானவன்டி நான். ஆமா, நான் பைத்தியம் தாண்டி. ஆனா உன்ன மாதிரி அரக்கி இல்லையே. பாரு, தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காத. நான் அழகு ராணி, புடுகு ராணி, அடி ஆதிரா. இங்க இருக்கவங்களுக்கு என்ன கண்ணு பேதடில இருக்க
அம்மா என்ன இதெல்லாம்? அவ சரியாக பண்ணிக்கிட்டு இருக்கா. என்ன இதெல்லாம்? என்ன இதெல்லாம்? எதுக்கு நீ இப்ப அவளை அடிச்ச? பாச கண்ணு வரைக்குதோ. அது நம்ம பேசிட்டு இருக்காரு. நீ உன் வேலைய பார்த்துட்டு போலாம். என்னம்மா வீட்டை தேவையில்லாத பிரச்சனை எல்லாம்? அவ வீட்டை சரி பண்ணிக்கிட்டு இருக்கா. வெளியில போயிட்டு வந்திருக்கா, அதான் கோமா இருக்கா. சரி உள்ள வா. ஓய், நான் என்ன சொன்னேன்? போக வேண்டாம்னு சொன்னா ஏன் மீறி போய்கிட்டு இருக்க? ஆ? சரி கோபப்படாது. வா. அதான் நான் சொன்னேன், வேலைக்கு போல போக வேண்டாம், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து போலான்னு சொன்னேன். நான் ஏதோ அந்த வேலைக்கே போறேன்னு சொன்ன மாதிரி கோத்துக்கு வீம்படியும் போனா. சரி இங்க வா, எனக்கு போட்டு இவ்வளவு சண்டை. வா, வெளியில போனா கஷ்டப்படுத்துவாங்கன்னா நான் வேண்டான்னு. ஏய் வாடி. இது பார்க்கவே அழகா இருக்கு. சரி இனிமேல் ஒழுங்கா வீட்டுல இரு. எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் போலாம். வெளியில எல்லாரும் என்ன பைத்தியம்னு சொன்னாங்க. எனக்கு அத பத்தி பெருசாவே தோணல. ஆமா, நிறைய இன்டர்வியூக்கு போனேன். நான் மெடிசன் எடுத்தத பார்த்துட்டு மெடிசன்லாம் சரியானதுக்கு அப்புறம் சர்டிபிகேட் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அப்பலாம் எனக்கு பெருசாவே தோணல. அதுக்கு தான் நானும் சொன்னேன் இன்னும் கொஞ்ச நேரம் போகட்டும்னு. இந்த வார்த்தை தான் மத்த யாரு எவன் வேணா சொல்லிட்டு போட்டா, நீங்க சொல்லலாமான்னு கேட்க. இதுல எகத்தால சிரிப்பு வேற. இதுக்குதான் நான் போக வேண்டாம்னு சொன்னேனே. அப்ப எல்லாரும் என்ன பைத்தியம் சொல்லல, உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இல்ல? நம்ம சொன்ன மாதிரியே வெளியில இருக்கவங்களும் சொல்லிட்டாங்க, இனி அடங்கி உடங்கி வீட்டுக்குள்ள இருப்பான்னு. அப்படியே ஆனந்தத்துல மனசெல்லாம் குதூகலமா இருக்குல்ல. இதெல்லாம் பேசிட்டு இருக்காதடி. அதான் ஒத்தி ரொம்ப சிரிச்சா. மண்டை போந்துட்டேன், மயக்க மட்டும் வந்து கிடக்கா. செத்துருவா. இப்படி போயிட்டு இருக்காத. அவ செத்துருவா. அவ இருந்தாலும் நான் கொன்றுவேன், அது வேற. அவளுக்கு இன்னும் நான் வேற ட்ரீட்மெண்ட்லாம் வச்சிருக்கேன். என்கிட்ட மோதிரங்கிட்டலாம் நான் ஒரேடியா குனிய மாட்டேன். இந்த உலகம் கொட்ட கொட்ட குனிஞ்சா நிமிரவே விடாது. கொற்றவளை யார் எடுத்து பார்க்கணும், முறைச்சுக்கிட்டு யார் எடுத்து பார்க்கணும். நானா யார் வம்புக்கு போக மாட்டேன். ஆனா இனிமேல வந்த சண்டைய விட மாட்டேன். பரியாசம் பண்ணி சிரிக்கீங்களா? சரிங்க, இந்த பைத்தியக்காரி ஒரு நாள் நிச்சயமா ஒரு பெரிய டாக்டர் ஆகி வருவேன். ஏற்கனவே நான் டாக்டர் ஆயிட்டேன். நீங்க கொடுத்த பட்டத்தால மட்டும் நான் டாக்டர் ஆகாம போயிருவேனா என்ன? டாக்டர் ஆவேன். என்கிட்ட உன் பகைய கட்டிட்டு இருக்கா. இப்ப நான் என்னடி பண்ண வந்தியா? பாசங்க பேர்ல பைத்தியம் ஆக்கிட்டீங்கல்ல. இப்பெல்லாம் பேசிட்டு இருக்காத. சரி டயர்டா வந்திருப்பா, கொஞ்சம் காதலோட இருக்கான்னு பார்த்தேன். நீ சண்டை போட மூல இருக்க, போ சண்டை போடு. வெளில நான் நிக்க போய் சண்டை போடு போ. சண்டை போடுவேன். என்ன பைத்தியக்காரி சொல்ற எல்லார்கிட்ட சண்டை போடுவேன். நான் ஏன் சண்டை போட கூடாது? எல்லாரும் என்ன பைத்தியக்காரி சொல்லும்போது நான் என்ன கை கட்டி வேடிக்கை பார்க்க முடியும்? நான் பைத்தியக்காரினா அவங்க அப்ப யாரு? என்ன பைத்தியம் சொல்ற நீங்க எல்லாம் யாரு? ஓ, நீங்க உத்தமர்களானே கேட்க. இங்க இருக்க ஒருத்த ஓத்து சொல்லிட்டோம். நான் முழு மனுஷியா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லுங்க பாப்பா. நான் பைத்தியமா? பைத்தியல அத்தாவ மண்டைய பொளந்த வந்திருக்கோம், கொடகொடமா வந்திருக்கோம். போய் அள்ளிட்டு போங்க. ஏய் உனக்கு என்ன பைத்தியமா? அத நேரடி நினைப்பா. தாரணே நொட்டனா. அவனுக்கு தெரியும், உங்களுக்கு தான் தெரியாது. சப்பா நான் எப்படி உன்னை வச்சு சமாளிக்க போறேன்னு தெரியல. வெளியில தலை காட்ட முடியலடி. ஓ, அவமானமா இருக்கோ? உங்க பொண்டாட்டி எல்லாரும் பைத்தியம் பைத்தியம் சொல்றது உங்களுக்கு அவமானமா இருக்கோ? இது அவமானப்பட வேண்டியது இல்ல, சண்டை போட வேண்டிய விஷயம். யா பொண்டாட்டி பார்த்து நீங்களே எப்படி பைத்தியம்னு சொல்லலாம்னு நீங்க கேட்கணும். அதை விட்டுட்டு தலை குனிஞ்சு போனா என்ன எல்லாரும் பைத்தியம் தான் நினைப்பாங்க. நீ பண்றது அப்படிதானே இருக்கு. அப்ப எல்லாரும் என்ன பரியாசம் பண்ணி சிரிப்பாங்க. அப்ப நான் தலை குனிஞ்சிட்டு போனா நான் பைத்தியம்னு ஆயிரும். நான் எதுக்கு கேள்வி கேட்டா நான் பைத்தியம். சப்பா நான் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. ஏன் இப்படி நான் பண்ணிக்கிட்டு இருக்க? அப்ப இப்ப வரைக்கும் நீங்க என்ன நம்பல? நான் நார்மல் மனுஷதாங்கற நீங்க நம்பல. நான் கத்தத வச்சு இன்னும் என்ன பைத்தியம் பைத்தியம் தான சொல்லிட்டு இருக்கீங்க. முத நீங்களே நம்பல, மத்தவங்க எப்படி நம்புவாங்க? இந்த பைத்தியக்காரி கூட எப்படி குடும்பம் நடத்துது பாக்குறீங்களா? அப்புறம் வந்து கஷ்டப்பட்டு யார் குடும்பம் நடத்த வேண்டாம். நான் பைத்தியமாவே இருந்துட்டு போறேன். ஆனா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நிச்சயமா இந்த பைத்தியம் ஜெயிக்கும். எனக்கு இருக்க பிடிக்க வைக்காதடி. வெளியில உண்மையில தலை காட்ட முடியல. நீ ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? அப்படி ரொம்ப அசிங்கமா இருந்ததுன்னா இவ என் பொண்டாட்டி இல்லனே போங்க. இல்ல நான் அவளை போயிடுறேன். மூஞ்சி மோதி பேத்துறேன். அப்படி ஒண்ணும் அவ்வளவு அவமானப்பட்டு சகிச்சுக்கிட்டு என் கூட வாழ வேண்டாம். பைத்தியக்காரி கூட எல்லாம் வாழ வேண்டாம். நீ யார் கட்டாயப்படுத்தல, யார் கூட வாழ வேண்டாம். ஒரு நேரத்துல என் கண்ணு உங்களை பைத்தியமாக்கிச்சு.
என்ன பார்க்க மாட்டோமான்னு உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சது. உலக அழகியாவே இருந்தாலும் சரி, ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் தான். இத பெண்கள் கொஞ்சம் லேட்டா புரிஞ்சுக்கிடுவாங்க. நானும் அதுக்கு விதிவிலக்கு இல்ல. உங்க குணமே அப்படிதானே. இதே நான் உங்களுக்கு சொந்தமாகாம அப்படியே இருந்திருந்தோம்னா நான் இப்ப பண்ணது கூட உங்களுக்கு கியூட்டா பப்பியா தெரிஞ்சிருக்கும். கியூட்னஸ், சைல்ட்ஹுட் இந்த மாதிரி தான் நினைச்சிருப்பீங்க. ஏன்னா இப்ப பொண்டாட்டியாகி உங்களுக்கு பிள்ளைலாம் பெத்து கொடுத்து எல்லாம் போச்சுது, எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அதனால இப்ப நான் கத்துறது வைக்கிறது எல்லாம் கியூட்டா இருக்காது, பைத்தியமா தான் தெரியும். எல்லாரும் மாதிரி நினைச்சிட்டு என்னையும் பேசாத, எனக்கு கடுப்பாயிரும். எப்போ என்ன நீங்களும் பைத்தியம் நம்புனீங்களோ அப்பவே நான் உங்களுக்கு அந்த லிஸ்ட்ல தான் வைக்க முடியும். எல்லாரும் சொல்லப்போ என் கூட நின்னுந்தீங்கன்னா நான் உங்களை நம்பி இருப்பேன். எல்லாரும் என்ன சொல்லப்போ அமைதலாரு என்னதானே அதட்டுனீங்க. அவளை நான் அடிக்கும் போது கூட அவ என்ன பண்ணா நீங்க அவகிட்ட கேட்டீங்களா? நான் பைத்தியம் நினைச்சிட்டு உங்க மனசுல இருக்க போய் தானே என்ன நிப்பாட்டுனீங்க, நிப்பாட்டுன்னு. ஏன் நீ என்னடி பண்ணனு அவகிட்ட ஒரு வார்த்தை கேட்டீங்களா? ஏன்னா உங்களை பத்திக்கு அவ தெளிவா இருக்கா, நான் பைத்தியம். தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்குற எல்லாவளும் நல்லவதான். அதை எதிர்த்து கத்துறா பாருங்க, அவதான் பைத்தியக்காரி. கீழாடி வேலை பார்த்துட்டு வெளியில ஈடு பல்ல கட்டுறா பாருங்க, அவ பத்தினி. உன்னைக்காக குரல் கொடுப்பா, தான் பக்கம் இருக்க நியாயத்துக்காக போராடுறவா அடங்காப்பிடாரி, ஆணவ பிடிச்சவா, விமர பிடிச்சவா. இதுதானே உங்க நியாயம்? சரி மிஸ்டர் பொண்ணுத்தர, உங்க தம்பி பொண்டாட்டி உங்களை பொறுத்த வரைக்கும் அழகு ராணி. அவ நல்லவா, அவளை அடிச்ச நான் பைத்தியம். ஓகே போங்க. இன்னும் ஒரு நாள் தெரியும், அன்னைக்கு இருக்கு. உண்மை பேசுற எல்லாருமே பைத்தியம் தான். அப்போ நீ திருந்த மாட்ட, நீ திருந்துற மாதிரி யோசிக்க கூட மாட்டேங்கிறிய. அப்போ உனக்கு திருந்த போறதா வித்தியாசமே இல்ல. அப்படி கடைசி வரைக்கும் இப்படிதான் இருப்ப, நான் அந்த கடைசி வரைக்கும் நான் இப்படிதான் சண்டை போடணும். இப்போ வரைக்கும் அவ என்ன பண்ணுனான்னு நீங்க கேட்கவே இல்லையே. எப்படி கேப்பீங்க? அத மனசு நிறைய நான் பைத்தியம் நினைச்சிட்டு நிக்கீங்களே. உங்க ரொம்ப புத்திசாலி, நியாயமானவர் நினைச்சேன். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, மனசுல இதுதான்னு முடிவு பண்ணிட்டு ஒரு விஷயத்துல இறங்கணும்னு நினைச்சுக்கோங்களே, நியாயம் கிடைக்காது. அப்படித்தான் இப்பமா உங்க மனசை பொறுத்த வரைக்கும் நான் பைத்தியம். அதனாலதான் அங்க என்ன நடந்துச்சுங்கறத நீங்க கேட்கல. நியாயம் உங்க கண்ணுக்கு தெரியல. ஏன்னா உங்க மனசு புள்ள நான் பைத்தியம். அதனால அவளை அடிச்சிட்டா பைத்தியம், அவளை அடிச்சிட்டா. போங்கயா பைத்தியக்கார கூட்டங்களா. அவ என்ன பார்த்து பைத்தியம்னு சொன்னா நான் அடிக்காம என்ன பண்ணுவேன்? முதல்ல அவ யாருன்னு தெரியுமா? அவ என்ன பார்த்து பைத்தியம்னு பரியாசம் பண்ணனா, அத்தா அடிச்சே. என்ன பரியாசம் பண்ணதுக்கு இங்க யாருக்கும் ரைட்ஸ் இல்ல. ஏய், பைத்தியத்தை பைத்தியம் தான் சொல்லுவாங்க. நான் பைத்தியம் இல்ல. ஏண்டி என் வாயில இருந்து எல்லாத்தையும் வர வச்சு என்னை இப்படி ஏண்டி கஷ்டப்படுத்துற? என்னை ஏண்டி இப்படி சாகடிக்க? என்னை ஏண்டி இப்படி பேச வைக்க? என்ன சொன்னீங்க? நான் பைத்தியமா? நல்லா இருந்தா நான் ஏன் பைத்தியமா இருக்க போறேன்? உண்மை சொல்லுங்க, என்னாலதான் நான் பைத்தியமானேனா? சொல்லுங்க, என்னாலதான் நான் பைத்தியமானேனா? என்னை ஏண்டி இப்படி கஷ்டப்படுத்துற? இல்ல ஏண்டி இப்படி காயப்படுத்துற? காயமெல்லாம் என்ன படுத்திட்டு என்ன ஏண்டி காயப்படுத்துறேன்னு இப்ப கூட என்னதானே காயப்படுத்துறீங்க? இப்ப கூட நம்ம இவ்வளவு வேதனைப்படுத்துறமே அவளான்னு உங்க யாருக்குமே புரியல. நல்லா இருக்கு. உங்களை பார்த்து யாராவது பைத்தியம் சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? சொல்லுங்க மிஸ்டர் பொண்ணுத்தர, உங்களை பார்த்து யாராவது பைத்தியம் சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? என்னடி எப்போ நான் அவளை அடிக்கும் போது கை கட்டி வேடிக்கை பார்த்தீங்களோ அப்பவுமே எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஒரு பொண்ணை பைத்தியக்காரி ஆக்குறதுல இந்த புருஷன்மாரை அடிச்சுக்கவே முடியாது. ஒரு சொல்லு போதும், அவ மனசுல பைத்தியக்காரி ஆயிடுவா. இந்த பாலா போன பொண்ணுக்கு என்னன்னே தெரியலங்க, மத்த யார் என்ன பேசினா கூட தாங்கிக்கிடுதா. ஆனா இந்த கெட்டவன் ஏதாவது ஒண்ணு சொன்னா மட்டும் இந்த பாலா போன மனசுக்கு ஏன் கேட்க முடியலன்னு தெரியல. அது என்ன டிசைனோ தெரியல. உலகமே ஒரு விஷயத்தை நம்பாம போனாலும் கெட்ட நம்பிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவளை கையில பிடிக்கவே முடியாது. அவ சந்தோஷத்துக்கு அளவே இருக்காது. அதே ஒரு விஷயத்த உலகமே நம்பி தான் புருஷன் நம்பலன்னு வச்சுக்கோங்களேன், 1000 பேர் நம்புறதுக்கு பெருசு இல்ல. தான் புருஷன் நம்பாம போயிட்டானே செத்து போயிடுவான். இப்பவும் பாருங்க, என் கண்ணுல ஒரு சொட்டு கண்ணீர் வராது. ஏன்னா என்ன கஷ்டப்படுத்த நினைக்கிறவங்க முன்னாடி நான் அழமாட்டேன். என்ன உண்மையை நேசிக்கிறவங்க என்ன கஷ்டப்படுத்த மாட்டாங்க. என்ன நேசிக்காதவங்க தான் என்ன கஷ்டப்படுத்தணும். என்ன நேசிக்காதவங்களுக்காக நான் எதுக்கு ஒரு சொட்டு கண்ணீரை சிந்தணும்? கண்ணீர் விளைவிக்க முடியாது. அது உங்களை மாதிரி என்ன நம்பாதவங்களுக்காக நான் சிந்த மாட்டேன். அப்படி எனக்கு எதிரியாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு.
நான் உன் புருஷன்டே. எப்போ வெளியில கை கட்டி வேடிக்கை பாத்தீங்களா அப்பவே முடிஞ்சு போச்சு. இப்பெல்லாம் பேசாதடி. முடிஞ்சு போச்சுங்க. அதுக்காக டைவர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு போக மாட்டேன். அப்படி நான் டைவர்ஸ் பண்ண இந்த உலகம் உங்களை விட்டுரும். இவளுக்கு வேலையே இல்லை, இப்படிதான் புருஷனை டைவர்ஸ் பண்ணிக்கிட்டே அலைவா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொம்பளைங்க பொறப்ப பத்தியலா, டைவர்ஸ் பண்ணாலும் அவதான் குற்றவாளி, டைவர்ஸ் கொடுத்தாலும் அவதான் குற்றவாளி, ஒரு கல்யாணத்துக்கு இரு கல்யாணம் பண்ணாலும் குற்றவாளி, ஒரு கல்யாணம் பண்ணாலும் குற்றவாளி, அவன் நின்னா குற்றவாளி, நடந்தா குற்றவாளி, படுத்தா குற்றவாளி, செத்தாலும் குற்றவாளி. இப்போ நான் உங்களுக்கு டைவர்ஸ் பண்ணிட்டு போனேன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல டைவர்ஸ் போக சும்மா போனா கூட இவளுக்கு 1000 புருஷன் தேவைப்படுது போலக்கு, அதான் இவனை விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லுவாங்க. ஆனா எப்போ நீங்க அங்க கை கட்டி நின்னு வேடிக்கை பாத்தீங்களோ, இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிடுவேன். எனக்காக யாரும் வர வேண்டாம். என்ன பைத்தியன்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல, அப்படியே உங்க மனசுல வச்சுக்கோங்க. சாதிச்சு காட்டுவேன், நிச்சயமா சாதிச்சு காட்டுவேன். நான் ஒரு பெரிய டாக்டரா வர்றேன். எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு. இங்க எவனையும் நம்பி நான் டாக்டருக்கு படிக்கல, எவனையும் என்ன வாழ வைப்பானும் நான் இருக்கல. நான் என்ன நம்புறேன். இங்க பாரு, கொஞ்ச நாளைக்கு வெளியில போகாத, நான் சொல்றத கேளு. இதுக்கு மேல எனக்கு தடை போட்டீங்கன்னா 1000 புருஷன் எனக்கு வேணும்னு இந்த உலகமே நினைச்சாலும் ஆமான்னுட்டு போய்கிட்டே இருப்பேன்டா. அடிச்சே மூஞ்சி வாயில பேத்துற. என்னடி பேசிட்டு இருக்க? ஏன்கிட்ட சொல்லிட்டு இருக்க? நான் பைத்தியம் நினைச்ச போய் தானே நான் அவளை அடிக்கும் போது நீங்க கை கட்டி வேடிக்கை பாத்தீங்க. அப்ப இதையும் கை கட்டி வேடிக்கை பாத்திர வேண்டியதானே? அந்த மூதேவி கிட்ட நீங்க ஒரு வார்த்தை கேட்ட வேண்டியதானே, எதுக்கு தேய்மொழி ஒண்ணு அடிக்கானே? என்னதானே கேட்டீங்க? ஏன் அடிக்கனே? அவ என்ன பொண்ணான்னு கேட்கலையே, இப்போ வரைக்கும் கேட்கலையே. இதுக்கு மேல யான் மேல அக்கறையா யாரும் இருக்க வேண்டாம். நான் பைத்தியம் தான். ஆனா இந்த பைத்தியம் ஒரு நாள் ஜெயிச்சு காட்டும். குட் நைட். கோவத்தெல்லாம் குறைச்சிட்டு கொஞ்சம் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சேன். எல்லாத்துலயும் மண்ணடி போட்டுட்டா. கொஞ்சம் கூட இறங்கி வர மாட்டேங்க. பிடிவாதம். இஷ்டத்துக்கு பேசுறா. என்ன பண்ண? எனக்கு தூக்கம் வருது. நீ பாட்டுக்கு தூங்கு. நான் இதையும் கட்டி பிடிச்சு தூங்கலன்னா எனக்கு கோவம் தலைக்கு ஏறிடும். பேசாம தூங்கு. திரும்பி போடு. தூக்கம் வருது. திரும்பி படுனே. அழகி, சாரிடு. உண்மை தெரியாம வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டேன். உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை தேடி வந்தேன். தினமும் ஹாஸ்டலுக்கு முன்னாடியே தான் நின்று நீ என்ன பார்க்கவே இல்லை. அழகி, நீயும் புள்ளையும் எப்படி இருக்கீங்க? புள்ள ரெட்ட புள்ளன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு ரெட்ட புள்ளையாடி? எனக்கு ரெட்ட புள்ளையா? எனக்கு குழந்தைங்களா? ஆச்சரியமா இருக்குடி. அதுவும் ரெட்ட பிள்ளையா? எனக்கு கையும் இல்ல காலும் இல்லடி. எல்லாத்துக்கும் தூரம் போடுடி. வா வா, நமக்குன்னு ஒரு வீடு பார்த்திருக்கேன். வா போலாம். அழகி வா, அழகி வா, நம்ம வீட்டுக்கு போலாமா? வா. இங்க பாரு, ஆஸ்பத்திரிக்கு போனோன்னா நல்ல செக்அப் எல்லாம் பண்ணிட்டு ஸ்கேன்லாம் எடுத்துட்டு வரலாம். வா, ஒரு பெரிய ஆஸ்பத்திரியில பார்க்கலாம். சரியா? அது தூரம் போட்டுட்டு வா. வா தங்கக்குள்ள, தங்கம், செல்லம், வாடி. அழகி, அது தூரம் வச்சுட்டு வா. வா, நம்ம வீட்டுக்கு போலாம். வா. சாப்பிட்டியாடி? புள்ளைய வயிற்று வச்சுட்டு சாப்பிட்டியா? வா, முதல்ல சாப்பிடலாம். வா, வாடி. ஏமா அழகி, சொல்லுங்கக்கா. இங்க பாரு, அத தொடச்சிட்டு பாத்ரூமே துடைக்கணும். சரியா? அழகி, சரி வா, வீட்டுக்கு போலாம். வா, அதை நீ பண்ணக்கூடாது. வா, வீட்டுக்கு போலாம். அழகி, நான் கழுவிடுறேன்க்கா. அதெல்லாம் கூடாது. சரி, அதை போட்டுட்டு வாடி. யார் இது? தெரியலக்கா. சரி, நீங்க கழிட்டு வா. நான் மேடம் ஏதோ வர சொன்னாங்க. நான் உங்களை போய் பார்த்து பேசிட்டு வரேன். ஹாஸ்டலுக்கு எக்ஸ்ட்ரா ஃபீஸ் கட்டுறதுக்கு 500 ரூபாய் கேட்டல, நான் கேட்டு பாக்கேன். இங்க பாரு, எதுக்கும் நான் கேட்கறத நீ கேட்டா 500 ரூபாய் கொடுப்பாங்க. பிள்ளைத்தாச்சியா இருக்கல்ல. சரிங்கக்கா. இப்பெல்லாம் பண்ணாதடி, ஒரு மாதிரி இருக்குடி. இப்பெல்லாம் பண்ணாதடி, மூடிலடி பாக்குறதுக்கு. யாருக்கிட்ட கை நீட்டி வாங்காத. அந்த மேடம் போயிடாம சீக்கிரம் வா. நான் வந்துட்டேன்க்கா.
இல்லக்கா, எனக்கு யாருன்னே தெரியாது. ஏதோ புள்ளைங்கன்னு சொன்ன மாதிரி இருந்ததே. சே எனக்கு தெரியாதுக்கா, அவங்க யாருன்னு தெரியாது. வாங்க. சரி வா, அந்த மேடம் போயிடாம அதுக்குள்ள வந்து கேளு வா. சரிங்கக்கா. யார்ட்டையும் கைகிட்டு கேட்காதடி, மனசு வலிக்குது. உள்ளதா சேர்ந்துக்கிட்டு யாருக்கிட்டையும் கேட்காத, நான் பாத்துக்கிட்டவா. நம்ம வீட்டுக்கு போலாம். உன்னை நல்லா பாத்துக்கிட்டேன்டி, உன்னை என் பிள்ளைய நல்லா பாத்துக்கிட்டவா. அழகி வாடி வாடி, நம்ம வீட்டுக்கு போலாம். என்னால இதெல்லாம் பார்க்க முடியலடி, மனசு வலிக்கு வாடி. மன்னிச்சிருடு மன்னிச்சிருடு, உன் கால நல்ல விழுதான் வாடி. யாட்டி கைகிட்டி வாங்காதடி, யாட்டி கைகிட்டி வாங்காதடி. வேலை நல்லா பாத்தியா அப்படி? நல்ல வேலை பாப்பேன் மேடம். மேடம் சொல்லு மேடம். என்ன மேடம், அவளுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் 5000 ரூபாய் கொடுக்கணும், சாப்பாட்டுக்கு 3000 ரூபாய் வேணும். அதுக்கு இல்ல, பக்கத்து ஆபீஸ்ல எல்லாம் வேலை பார்க்கும். அவளுக்கு இந்த வாரம் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், கை செலவுக்கு காசு இல்லைன்னு சொன்னா. அதான் உங்ககிட்ட கொஞ்சம் அட்வான்ஸா கேக்குறா. ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். யாட்டி கைகிட்டி கேட்காதடி, கைகிட்டி கேட்காதடி. அழகி கேட்காத அழகி, அது யாட்டி கேட்காத அழகி. சரி சார், குட் ஈவினிங் சார். ஓ, இங்க என்ன சத்தம்? ஒண்ணுல சார், சம்பளத்து வந்து 500 ரூபாய் முன் பணம் வேணுமா, அதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க சார். ஆஸ்பத்திரி போனோமா, பேர் காலத்துக்கு போனோமா. என் பிள்ளைங்களை பிச்சை எடுக்க வச்சுட்டேன்னு. மேடம், 500 ரூபாய் தந்தாலும் போதும். இந்த வாரம் ஆஸ்பத்திரிக்கு போனோம். 3000 சம்பளத்தை வாங்கிட்டு பிரைவேட்ல பாத்துட்டு இருக்க. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியதானே? அதான் உனக்கு யாரும் இல்லைன்னு தெரியல. வர என்ன, உன் பிள்ளையெல்லாம் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி பார்க்க வேண்டியதானே? அங்கதான் மேடம் பாக்குறா. அதுக்கு 500 ரூபாய். நாங்க இருக்க ஹாஸ்டல்ல இருந்தே அங்க போகணும்னா 10-20 கிலோமீட்டர் போனோம். அவளுக்கு இப்ப பசி ஏறி இறங்க முடியல, அதான் ஆட்டோ பிடிச்சு போறதுக்கு கேட்டா மேடம். கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி நீங்க ஆட்டோல போறீங்க மேடம்? அவளுக்கு ரெட்ட புள்ள, அந்த புள்ள எப்படி படி ஏறி போவோம்? நான் செஞ்ச பாவம் எங்க வந்து நின்று இருக்கு. அழகி, நான் உங்ககிட்ட தனியா பேசுற அழகி, நீ வா அழகி. அழகி, நான் பண்ணதெல்லாம் தப்புடி, மகா பாவம் தான். அதுக்காக இப்படிலாம் பண்ணது வாடி. நான் நல்லா பாத்துக்கிறேன் வாடி. வந்து பேசணும் நீ முத. இப்ப பாரு, மன்னிப்பு நல்லா கேட்கறேன், காலைல வந்து மன்னிப்பு கேட்கறேன் வாடி. மேடம் ப்ளீஸ் மேடம், ஒரு 500 ரூபாய் மட்டும் தாங்க மேடம். சரி, ஒரு சம்பளத்தோட சேர்த்து கேட்க மாட்டியா? இல்ல, நான் இன்னொரு இடத்துல வேலைக்கு கேட்டிருக்கேன், அதுல நான் பாத்துக்கிடுவேன் மேடம். ஒரு 500 ரூபாய் மட்டும் கொடுத்தீங்கன்னா. சரி சரி, வாங்கிட்டு போகும்போது. சரி, அந்த பாத்ரூம் எல்லாம் நல்லா கழுவிடு. சரிங்க மேடம். வேணாம், எங்க வேலையை பாருங்க. ஓகே சார். சரி, நீங்க வாங்க. ஓகே மேடம். அழகி, அவங்க சொன்ன மாதிரி பாத்ரூம் எல்லாம் கழுவிட்டு வந்துருன்னா. சரிங்கக்கா. அழகு இந்த மாதிரிலாம் பண்ணாதே, எனக்கு இதெல்லாம் பார்க்க முடியலடி, பார்க்க முடியலடி. வா, நான் வந்து தனியா பேசுறேன், ரூமுக்கு வாடி. பக்கத்துல நம்ம ரூம் இருக்கு, இங்க எல்லாரும் பாப்பாங்க, சிசிடி கேமரால தெரியும். என்னால மன்னிப்பு கூட கேட்க முடியாது. வாடி அழகி, வா அழகி, ப்ளீஸ் அழகி வாடி. முடியலடி வாடி. ஆபீஸ்ல எல்லாரும் பாப்பாங்கடி வாடி. நான் உனக்கு விளக்கு கொடுக்கடி, நான் ஏன் அப்படி நினைச்சேன்னு உன்கிட்ட சொல்றேன், நீனே புரிஞ்சுக்கோ வாடி. அழகி வாடி, வாடி வாடி. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது படப்படப்பா வருது. எட்ட புள்ளைய வயிற்று வச்சுக்கிட்டு பாத்ரூம் கழுவுதா 500 ரூபாய் கை நீட்டி கேட்க, எனக்கு இதெல்லாம் பார்க்க முடியல, நெஞ்சு வலிக்குது. இப்பெல்லாம் பண்ணாதடி, என்னால முடியாதுடி. அழகி, என்ன மன்னிச்சுடி, என்னால செருப்ப கலத்தி கூட ஆடுடி. ஆனா இந்த மாதிரிலாம் பண்ணாதடி, என் புள்ளையில வயிற்று இருக்குடி. என் புள்ளையில வயிற்றுல வச்சுக்கிட்டு ஏன்டி கை நீட்டி பணம் கேட்க? நான் தாரேன். என்கிட்ட இருக்கிறது எல்லாமே உனக்கு தானே. வா, நம்ம நல்ல ஆஸ்பத்திரியில பார்க்கலாம் நம்ம குழந்தைய. வாடி. போவாத போவாத. ஐயோ அம்மா, எவ்வளவு பெரிய பாவம் பண்ணிட்டேன். வயிற்றுல புள்ளைய வச்சுட்டு, ஒரு பிள்ளைக்கு புள்ளைய கொடுத்துட்டு அவளை அம்போன்னு விட்டுட்டு போயிட்டேனே. ஏன் அன்னைக்கு என் மரமண்டைக்கு ஒன்றும் புரியல. நான் ஏன் இப்படி பண்ணேன்? எவ்வளவு கஷ்டம் இருந்தா கை நீட்டி கேப்பா, சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்பட்டு இருக்காள. அழகி அழகி. சீக்கிரம் இதை கழுவிட்டு போ, அப்பதான் மேடம் 500 ரூபாய் தருவாங்க. அப்பா அப்பா, சபா புளிங்கி அவிதப்பா, சபா பாப்பா பாப்பா.
அதை கொண்டாடி. இதெல்லாம் நீ தொடச்சு வச்சுக்க அப்பதான் இருக்கு சொல்லிட்டு கொண்டாடி. கொண்டாடி சொல்றல கொண்டாடி. ஒழுங்கு மரியாதை வீட்டுக்கு வா. வா வீட்டுக்கு போலாம். வா நம்ம வீட்டுக்கு போலாம். சார் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, நான் துடைக்கணும். ஏய் இவ்வளவு பேசாதடி. வா நம்ம வீட்டுக்கு போலாம். வா இங்க பாரு, நல்ல ஆஸ்பத்திரிக்கு போலாம். வா இதெல்லாம் பண்ணாத, எனக்கு உடம்புல கூசுது. முதல்ல கீழே வைடி, அதை தொடாதடி, இதை தொடாதடி. சார் தள்ளி நில்லுங்க. அழகி நான் செஞ்சது எல்லாமே தப்பு தாண்டி. ஏன் எனக்கு மன்னிப்பே இல்லையாடி? அது உண்மை தெரியாம தாண்டி நான் பேசினேன். தப்புதான். உனக்கும் பொண்ணு திரைக்குமான அந்த புனிதமான உறவை கொச்சப்படுத்தி அசிங்கப்படுத்தினேன். தப்புதான். இல்ல இல்ல, டோட்டலா என் பிள்ளையே நான் அசிங்கப்படுத்திட்டேன். என் பிள்ளைங்களையே நான் அசிங்கப்படுத்திட்டேன். இங்க பாரு, எனக்கு என்ன வேணாலும் தண்டனை கொடு, ஆனா நீ தண்டனை அனுபவிக்காத. எனக்கு என்ன வேணாலும் தண்டனை கொடுடி, அடி கொல்லு, ஆனா என் கூட வந்துருடி. நல்லா பாத்துக்கிட வேண்டி உன்னையும் பிள்ளையும் நல்லா பாத்துக்கிடும். வாடி, என் பொண்டாட்டி தானே நீ, வாடி. ஏய் அழகே அழகே, அம்மா நான் எப்படி கிட்ட மன்னிப்பு வாங்க போறேன்னு தெரியலையே. இவனை இந்த நிலைமையில விட்டுட்டு நான் எப்படி இருக்க போறேன்? ஒவ்வொரு நொடியும் நெருப்பு மலை இந்த மாதிரி இருக்க. இவன் என் கூட வந்தாதானே எனக்கு நிம்மதியா இருக்கும். அம்மா தாயா ரெட்ட புள்ள வயிற்று வச்சிருக்கம்மா. அம்மா நான் என்ன பண்ணுவேன்? என் பிள்ளைங்க என் பொண்டாட்டி யாரும் ஒருத்தங்கிட்ட 500 கை நீட்டி வாங்குறாள். வயிற்றுல புள்ளைய கொடுத்துட்டு பொறுப்பு இல்லாம போயிட்டு என்ன புள்ளையும் வாங்கிட்டு அந்த புள்ளைய காப்பாத்ததுக்காக அவன் இந்த அளவுக்கு இறங்கிட்டார. ஏய் அழகே அழகே, ஏய் அழகி இங்க வாய. உன் கால வந்து இங்க யாரும் வரமாட்டாங்க. இங்க வாய அழகி, நான் உன் கால வந்து மன்னிப்பு கேட்கிறேன். வாய. இங்க பாரு, நான் பண்ணதான் தப்புதான். நான் யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமோ கேட்க. இங்க பாரு வாய, இங்க வாய. நம்ம வீட்டுக்கு போலாம். வா, பேசக்கூட வேண்டாம். நம்ம வீட்டுக்கு வா. புள்ளையும் ஒன்னையும் நல்லா பாத்துக்கிட்ட. வாய. இங்க பாருங்க, ஹாஸ்டல் பீஸும் ஒழுங்கா வரல. இங்க பாருங்க, கண்டவங்க எல்லாம் உங்களை தேடி வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் சரிப்படாது. ஏற்கனவே 2 மாசம் பாக்கி. ஒண்ணே கொஞ்சமாவது அட்வான்ஸ் கொடுங்க, இல்லைன்னா இன்னைக்கே காலி பண்ணுங்க. மேடம் புள்ள தாச்சி மேடம், 2 மாசம் இறக்கப்பட்டனமா. நான் இதுக்கு மேல என்ன பண்ணட்டும்? நாளைக்கு பேர்களை 2 புள்ளை தூக்கிட்டு வருவா. நான் ரூம் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணட்டும் சொல்லு? ஃபுல் ரூமே நாளைக்கு கொடுத்துட்டுமா? நான் நடத்துறதுக்கு பட்டுமாமா? மேடம் இந்த 1 மாசம் பொறுத்துக்கோங்க மேடம். மேடம் ஒரு எக்ஸாம் இருக்கு ப்ளீஸ் மேடம். ஒரு எக்ஸாம் மட்டும் எழுத வரைக்குமாவது நான் இங்க இருக்கேன். என்னைக்கு எக்ஸாமே? இன்னும் 10 நாள்ல அவளுக்கு அந்த எக்ஸாம் இருக்கு. இங்க இருந்தா படிப்பா. இப்போ ரூமை தேடி அலைஞ்சிட்டு இருந்தா படிக்க முடியாதுல்ல. நான் கஷ்டப்பட்டு படிச்சிட்டு இருக்கேன் மேடம். ப்ளீஸ் மேடம், அந்த ஒரு எக்ஸாம் மட்டும் எழுதிட்டேன்னா எனக்கு நல்ல வேலை கிடைக்கும். அப்புறம் நிஜமாவே சொல்றேன், நீங்க கேட்கறதுக்கு முன்னாடியே உங்க பணம் உங்ககிட்ட வந்துடும். அது மட்டும் இல்ல, என் பிள்ளைங்களுக்கும் சேர்த்து இந்த ரூம்ல நான் வாடகை கொடுத்துறேன் மேடம். எப்போ எக்ஸாம் எழுத போற? இன்னும் கரெக்டா 10 நாள் இருக்கு. சரி, அது வரைக்கும் இருக்க அமௌண்ட்டை கொடு மேடம். அவளே இப்போ 4 கட்சி ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு 500 ரூபா வாங்கிட்டு வந்திருக்கா. சரி, அந்த 500 ரூபாய் கொடு மேடம். ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு வச்சிருக்கேன். இல்ல என்ன பார்த்தா உனக்கு இழுச்ச மாட்டதானே கேக்க மேடம். இருக்க அமௌண்ட்டை கொடுத்துட்டு உள்ள போறதா போங்க, இல்ல அப்படியே வெளியில போங்க. அக்கா அந்த 500 ரூபாய் கொடுத்துருக்கா. ஆஸ்பத்திரிக்கு போகணும் 4 கட்சி. உள்ள இருந்ததுனக்கா 4 கட்சி நான் ஆஸ்பத்திரிக்கே போக முடியும். பாத்துக்கலாம்க்கா, கொடுங்க. பாசிலே போயிருந்தேன்க்கா, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பாத்துக்கலாம். போன சாப்பிடணும், வைக்கணும், கையில காசு வேணும்லடி. பரவாயில்லக்கா, கொடுங்கக்கா. இல்லைன்னா அவங்க உள்ள விட மாட்டாங்கக்கா. இப்ப நான் எங்க போய்க்கா தங்க முடியும்? சில நேரம் மனுஷங்க மிருகமா மாறிடுறாங்க. எந்த நேரத்துல இறக்கப்படணும் கூட தெரிய மாட்டேங்குது. சரிங்க மேடம், இந்தாங்க. 500 ரூபாய் கொடுத்துட்டு உள்ள போங்க. வேண்டாம், மொத்த வாடகை நானே கொடுத்தேன். இந்தாங்கக்கா, பிடிங்க. அதான் 2 மாசம் வாடகை தரேன்னு சொன்னாரு. நான் தானேக்கா இங்க இருக்கேன், நான் தானே கொடுக்கணும். இந்தாங்க. அதான் கொடுக்கவே சொல்றாங்களே. அக்கா இந்த 500 ரூபாயும் வாங்கதா வாங்குங்க, இல்லைன்னா நான் போறேன். இல்லட்டாலும் இந்த உடம்புல திமிருக்கு மட்டும் குறைச்சல. நீ எல்லாம் நல்ல இடத்துல இருந்தியோ? என்ன பேச்சு பேசுறீங்க? இல்ல சார், நீங்க இறக்கப்பட்டு குடிக்கீங்க. அவளுக்கு திமிர பாருங்க சார். தேவன ஏதோ பேசிட்டு இருக்காதீங்க. நான் கொடுக்கறேன்ல, வாங்கிட்டு உள்ள போங்க. என் பணத்தை வாங்குறதா வாங்குங்க, இல்லைன்னா என் லக்கேஜ் தூக்கிட்டு நான் கிளம்புறேன். திமிர பாரு. 2 மாசம் வாடகை பாக்கி இருக்கு. அத்தா உனக்கு பாக்கில அவர் கொடுக்க சொல்றானே. அக்கா அக்கா, என் ஒட்டுமொத்த சம்பளமும் உங்ககிட்ட தானே இருக்கு. அதுல கை வச்சுட்டேனா நீ படிக்க போணும், எக்ஸாம் எழுதணும், சாப்பாட்டுக்கு வேணும், பத்தியமா கிடப்ப. கொண்டாங்கக்கா. அழகி சொன்ன கேளு. வேண்டாம் வேண்டாம் அழகி, கொடுங்கக்கா கொடுங்கக்கா. இந்தாங்கக்கா 2 மாசம் வாடகை. போன 2 மாசத்துக்கு கொடுத்துட்டேன். இந்த மாசத்துக்கு கொடுக்கணும். நீ கொடுக்கலையே, நாள் முடிஞ்சு போச்சு. அடுத்த மாசம் கொடுத்துறேன்க்கா. இதுக்கப்புறம் உன்னை நம்பலாம் முடியாது. நீ யாராவது இறக்கப்பட்டாலும் வாங்க மாட்டேங்க. சரி, அந்த சார் கொடுக்கீங்கல்ல, அதை நான் வாங்கிக்கிறேன். நான் இங்க இருந்து கிளம்புறேன். அழகி
இல்ல மேடம், நான் கொடுக்கல. அவ இங்கே இருக்கட்டும். நான் கொடுக்கல. அவ இங்கே இருக்கட்டும். இல்ல மேடம், இதுக்கு மேல என்னால இங்க இருக்க முடியாது. நான் கிளம்பிடுறேன். அழகி எங்க போவ? லாத்தி இழந்தவளுக்கு இனி போக்கடங்க இருக்கு. கால் போன போக்குல போக வேண்டியது. அம்மா, அம்மா. வேண்டாம் அழகி, இந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் மாதிரி இங்க இரு. இல்ல, அந்த அம்மாக்கு என் மேல் நம்பிக்கை இல்ல. வாடகை கொடுக்க மாட்டேன்னு நினைக்கிறாங்க. நான் போறேன்க்கா. வேண்டாம்மா, புள்ளை வச்சுட்டு எங்கம்மா போவ? மேடம் மேடம், பாவம் புள்ள தாச்சு. ஏன் ஒருத்தன் கூட படுக்கும் போது அவளுக்கு தெரியல? அவன் நம்மள வச்சு காப்பாத்தவனா மாட்டானே? பல்ல எரிச்சு படுத்துக்கல்ல. ஏய்! அவளை பத்தி ஏதாவது பேசுன மூஞ்சி மாதிரியா பேசுற? நீ ஒரு பொண்ணு தானே? என்ன சார் ரொம்ப கோபப்படுறீங்க? பொறுப்பு இல்லாம கல்யாணத்துக்கு முன்னாடி தாலி வாங்குறதுக்கு முன்னாடி அவ தப்பு பண்ணிட்டு என்ன கஷ்டப்படுத்துறா? நான் பேசதான் செய்வேன். உனக்கு தெரியுமா அவ கண்ட கூட இருந்தானே? அவ புருஷன் கூட இருந்துக்கலாம்ல. மாப்பிள்ள, அவன் கோமா இருக்கான். அவன் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் விஷயத்த சொல்லுங்க. இல்லைன்னா இப்ப டென்ஷன்ல கத்துவான். அவன் இப்படி தப்பிச்சு போவான்னு எனக்கு தெரியாதுதான். நான் கோர்ட்டுக்கு தான் கொண்டுட்டு போயிட்டு இருந்தேன். அக்யூஸ்ட் அப்புறம் தப்பிக்க பார்ப்பாங்க. நாம தான் கவனமா கூட்டிட்டு போயிருக்கணும். ஆத்தி விக்கியத்தானே நம்ம திட்டுறாங்களே. தங்கச்சி சொல்லிடாதீங்க, உங்களை உண்டில ஆக்கிடுவா. தான் சத்தியமா சொல்றேன் தான். நான் வேலைக்குன்னு தப்ப விடல தான். இப்ப மாட்டிக்கிட்டீங்களே, சரி அவன் எங்க போயிட போறான்? அந்த கேஸை நான் பாத்துக்கிறேன். நீங்களா உங்க ஸ்டேட்டஸ் விட்டுட்டா? இல்லதான், நான் கரோபைலுக்கு போனை போட்டேன். அவன் கொஞ்சம் பிடிச்சி கொண்டுட்டு தாரேன்னு இருக்கான். அவன் எங்க டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கான். நான் அக்யூஸ்ட பைக்ல கூட்டிட்டு போகும்போதே அவன் தப்பிச்சிட்டான். எனக்கு வேற ஒண்ணுமே தோணல. அதான் உடனே கிஷோருக்கு சொன்னேன். கிஷோர் தான் டேனியலுக்கு தகவல் கொடுத்தான். அவன் டேனியல் அப்பவே கண்டுபிடிக்க போயிட்டான். நல்லா இருக்கு மாப்பிள்ள உங்க ஃப்ரெண்ட்ஷிப். எப்படியாவது கூட்டு வந்துருவான்னு நம்பிக்கை இருக்கு. கரோபை தானே, உங்களுக்காக எந்த லீக்கும் போவான். அதெல்லாம் கூட்டு வந்துருவான். ஆனா இப்ப உள்ள இருக்க பதில் சொல்லணுமே. சரிங்க மாப்பிள்ள, நீங்க பாத்துடுங்க. நான் எந்த இடத்துல தப்பிச்சு போனா அதான் நம்ம 4 முக்கு அதுதான் தப்பிச்சுட்டான். சரி சரி, எங்க போயிட போறான்? இங்க இருக்க 4 ஊருக்குள்ள தானே போவான். நான் பாத்துட்டு வரேன். ஹலோ ஹலோ, ஸ்டேஷன்ல யாரும் இல்ல? இல்ல, எங்கெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுதுன்னு கேட்டேன். அது என்னங்க, நான் டென்ஷன்ல இருக்கும் போதெல்லாம் எனக்கு தேடி வந்தே உங்களுக்கு. டேய், நான் நல்ல மூல வந்திருக்கேன்டா. இன்னைக்கு உன்கிட்ட சண்டை இழுக்க மாட்டேன். நான் உன்கிட்ட அந்த விக்கி கிட்ட நான் சண்டை இன்னைக்கு இழுக்கவே மாட்டேன். அப்பா, இன்னைக்கு என்ன பாடுபடுத்த போறால தெரியலையே. அம்மா, அது என்ன ட்ரெஸ் போட்டிருக்கா? என்னடா விக்கி, அப்படியே ஆச்சரியமா இருக்குதோ? திகப்பா இருக்கு. இருக்கும்டா விக்ரமே, இருக்கும். டேய், உங்க பெரியத்தனை எங்கடா? உள்ள மீட்டிங்ல. எல்லா பெரிய ஆபீசர் இருப்பாங்கல்ல. ஆத்தியோட பழி வாங்க போறா. இந்த பார், உள்ள மட்டும் போயிடாத. நான் போவேன்டா. டேய் விக்கி, நீ என் ஃப்ரெண்டா உங்க அண்ணன் தம்பியா? இப்போதைக்கு நான் எங்க அண்ணனுக்கு தம்பி. டேய் விக்கி, எப்பவும் ஃப்ரெண்ட்ஷிப் தான் உறுதியானது, ஸ்ட்ராங் ஆனது. அது சரி, இன்னைக்கு என்ன புது அவதாரம்? புது அவதாரம் இல்லடா, வெற்றியின் அடையாளம். பார்த்தல நான் சொல்லும்போது எங்கயோ வெடி வெடிக்கு பாரு. இது உண்மையிலே வெடி வெடிக்குதா? அங்க பாருடா. ஆமா, என்ன சொல்ல வர? பைத்தியம் நாங்கல்ல, இந்த பைத்தியம் டாக்டர் மட்டும் இல்லடா, டாக்டர்ல ஸ்பெஷலிஸ்ட் ஆயிட்டேன். புரியல. டேய், நான் ஒரு பெரிய விஐபிக்கு ஆபரேஷன் பண்ண போறேன். என்ன சொல்ற? டேய், நான் பண்ண போற விஐபி யாரு தெரியுமா? மினிஸ்டர், சிஎம். என்ன சொல்ற? கைப்படு, வாழ்த்துக்கள். என் குடும்பம் ஜெயிச்சுட்டு, எங்க அம்மா ஜெயிச்சுட்டாங்க, எங்க அப்பா ஜெயிச்சுட்டாங்க. இங்க வா, நீ உண்மையா சொல்ற? டேய், இந்த ஸ்லேரா புடிச்சல வரலடா. நிஜமாவே நீ வேணா பேப்பர் நியூஸ் எல்லாம் கேளு. அந்த ஆபரேஷன் பண்ண போறவளே நான் தான், ஸ்பெஷல் டாக்டர். என்ன பைத்தியம்னு சொன்ன அத்தனை பேர் மூஞ்சிலியும் நான் கரிய பூச போறேன். என்னால முடியாதுன்னு பரியாசம் பண்ண அத்தனை பேர் முன்னாடி ஜெயிச்சு நிக்க போறேன். இந்த உலகத்துல ஒரு பொண்ணு நினைச்சா முடியாதுன்னு எதுவுமே இல்ல. உண்மைதான், பைத்தியம் ஒரு மூலையில தான் உன்னை அடைக்க பார்த்தாங்க. நீ எல்லாரும் ஏத்து நிக்கும் போது கூட எனக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை வரல. இவன் எந்த தைரியத்துல எல்லாத்தையும் ஏத்து நிக்கானே, அது ஓமையில உள்ள நம்பிக்கையில நீ ஏத்து நின்றுக்க. ராயல் சாலிட், ராயல் சாலிட். வாழ்த்துக்க, வாழ்த்துக்க. என்ன பைத்தியம்னு சொன்னாங்கல்ல, பார்த்தல, யாரே நம்மள என்ன மட்ட தட்டினாலும் சரி, நமக்குள்ள இருக்கிற திறமையை நம்ம வெளியில கொண்டு வந்தா எப்பேற்பட்ட கெட்ட பெயரும் அகந்து போங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம். எல்லாரும் என்ன பைத்தியம் சொல்லும் போது நான் அழவே இல்லையே. ஏன்னா நான் பைத்தியம் இல்ல, நான் படிச்ச ஒரு டாக்டர். ஜெயிச்சேன். ஒரு எக்ஸாம் எழுத சொன்னாங்க, அது எனக்கு தண்ணி பட்ட பாடு. ஏன்னா அந்த ஆபரேஷன் பல முறை செஞ்சவன் நான். அந்த எக்ஸாம் இங்க பல பேர் படிச்சு எழுதிட்டு இருந்தாங்க. நான் போனேன், ஏழு மார்க் கிடைச்சிட்டு. சின்ன ஆபரேஷன், ஸ்மார்ட்டா யோசிச்சேன். ஆபரேஷன் சக்சஸ். அதான் இப்ப பெரிய ஆபீசரே என்கிட்ட கொடுத்துட்டாங்க. நினைச்சா பெருமையா இருக்கு. உண்மையில கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. பொண்ணு ஒன்னமா தான் இருக்கணும்.
சூப்பர். தேங்க்யூடா. சரி உங்க அத்தானுங்க அத சொன்ன உள்ள மீட்டிங் இவங்க அண்ணன் உள்ள மீட்டிங் நடக்கு வெறுப்பேத்தணுமா? இல்ல உண்மையை சொல்லணும். சொல்லிரு. விக்கி நான் வந்திருக்கேன்னு சொல்லு. நான் மீட் பண்ணணும்னு சொல்லு. பெரிய டாக்டர் பெரிய விஐபிக்கு ஆபரேஷன் பண்ண போற விஐபி வந்திருக்கேன்னு சொல்லுங்க. பேப்பர்ல கூட வந்திருக்கு. வந்துரும் இன்னும் 2 செகண்ட்ல வந்துரும். ஆல்ரெடி வந்திருக்கோம். பேப்பர் வேணா பார்க்க சொல்லுங்க, நியூஸ பார்க்க சொல்லுங்க. அப்பாயின்மெண்ட் அவர் வாங்குறாரா நான் வாங்குறாரான்னு பார்க்கலாம். உன்னை பார்க்கறதுக்கு தானே தமிழ் இருக்கு நீ. அதான் சரி சரி சீக்கிரம் போய் பெரிய டாக்டர் வந்திருக்காங்கன்னு சொல்லு. போ போ போ, போ. இந்தா இப்பவுமே போறேன். அவரும் பெரிய அதிகாரி தான். ஐயா மாப்பிள்ளை பாருங்க, அவளுக்கு முன்னாடி எதுவுமே இல்ல. அவ திறமையே வேற. ராயல் சல்யூட் அடிக்கலாம். இந்த வேலையை நான் பார்க்க மாட்டேனா? மேடம் நீங்க இங்க இருங்க, நான் போய் சார ரூம்ல தனியா இருக்க சொல்லிட்டு வரேன். குட், அப்படிதான் இருக்கணும். சீக்கிரம் சீக்கிரம். ஓகே மேடம். அப்புறம் விக்ரமே ஒரு ப்ரொமோஷனுக்கு ஏற்பாடு பண்றது. என் ஆபரேஷன் மட்டும் முடியட்டும். யாருக்கு ஆபரேஷன் பண்ணா தெரியல. நெக்ஸ்ட் போஸ்டிங் உனக்கு தான். ஆத்தியமா வாக்கு கொடுத்தா நடந்துருமே. நிஜமாவா? ஐயோ பாவம் தானே. 3 ஆம்பளை பையன் வச்சிட்டு இருக்க. அதுலயும் பொண்டாட்டிய பொத்தி பொத்தி பார்த்த பாரு. இல்ல நீ பொத்தி பொத்திலாம் பார்க்கல. உன்னால முடியட்டாலும் அவளை உட்கார வச்சு பார்க்க நினைச்ச பாரு. அங்க நிக்கிறடா நீ. குனிஞ்சு வேலையே செய்யாத நீ. வேலை செஞ்ச பாரு அவளுக்காக. அங்க நின்ன நீ. அதான் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சது. மனைவிக்கு முடியலன்னா புருஷன் செய்யணும், புருஷனுக்கு முடியலன்னா மனைவி செய்யணும். முடியாத பட்சத்துல நீ செஞ்ச பாரு. எனக்கு வேலைக்கு போன ஆசை இல்லடா. ஆனா வேலைக்கு போலங்கறத குத்தி காட்டக்கூடாது. தெண்டு சோறுன்னு சொல்லக்கூடாது. அவங்கள கவனிக்கிறதுல குறை வைக்க கூடாது. உண்மைதான். அவங்க ஏன் போகல, நமக்காக தானே போகலங்கறத யோசிக்கணும். ரோஹிணி யோசிச்சா நீ யோசிச்சா அதான் உங்க வாழ்க்கை சூப்பரா இருக்கு. மனுஷனை எப்பவும் ஒரே மாதிரி மதிக்கணும். அவன் இருக்கும் போது ஒரு மதிப்பு, இல்லாதப்போ ஒரு மதிப்புன்னு இருக்கக்கூடாது. ரோஹிணி நீ வேலைக்கு போகாம இருக்கும் போதும் உனக்கு அதே மதிப்பு தான் கொடுத்தா, வேலைக்கு போகும்போதும் அதே மதிப்பு தான் கொடுக்கா. அதுதான் காதலி. இருந்தாலும் காதலி, இல்லாட்டாலும் காதலி. நீ சொல்றது 100க்கு 100 உண்மை. நான் வேலைக்கே போகாம வெட்டியா வீட்டுல இருக்கும் போது கூட ஒரு நாள் கூட அவன் முகம் சுழிச்சதே இல்ல. இப்போ வேலைக்கு போகும்போதும் அதே மதிப்பு தான். அதுதான் விக்ரம காதலே. நம்ம நேசிக்கிறவங்கள காயப்படுத்த முடியாது. அப்படி காயப்படுத்திட்டு அதுக்கு பேரு காதலே இல்ல. உன் காதல் பெஸ்ட் காதல். ரோஹிணி காதல் பெஸ்ட் காதல். நான் ரோஹிணியை பார்த்துட்டு வரேன். போ, நான் பாத்துக்கிறேன் போ. சரி. நல்ல பையன். தப்பான இடத்துல பிறந்தாலும் நல்ல பையன். டேய் நல்ல சிவன், அடுத்து உனக்கு தான் செக் வைக்க வந்துட்டு இருக்கேன். வெயிட் அண்ட் see. யாரு? அன்னைக்கிளி. அந்த புனிதமான ஒரு பொம்பளை வாங்கால விழணுமா? ஒரு பொண்ணை அடைய முடியலன்னா அவளுக்கு எந்த பட்ட வேணாலும் நீ கொடுத்துருவ. பார்த்தல சிங்கம் கடைசி வரைக்கும் உனக்கு அடி பண்ணல. ஒரு பொண்ணு நினைச்சதாண்டா கெட்டு போக முடியும். அவன் நினைக்கிறேன்னு வச்சுக்க, நீ எப்பேற்பட்ட கொம்பனா இருந்தாலும் காலிக்கில பட்டு நசிக்கிட்டு போயிருவா. வரேன்டா நல்ல சிவன், அங்கதான் வந்துகிட்டு இருக்கேன். இரு, அதுக்கு வேண்டிய பூசனுக்கு கொஞ்சம் பொங்கல் வச்சுட்டு வரேன். இங்க என் புருஷ பொண்ணு தரை பத்தியலா? ஏன் பார்க்கல? ஓ, இந்த பேப்பர் பார்க்கறது நியூஸ் பார்க்கறதெல்லாம் பழக்கம் உண்டா இல்லையா? நீ விஎம்பிக்கு ஆபரேஷன் பண்ண போற மொத்த நியூஸ் எனக்கு தான் வந்தது. மீட்டிங்கே கேன்சல் பண்ணிட்டேன். புல்லரிச்சு போச்சு உடம்பு. ஓ, புல்லரிச்சு போச்சா? ஐயோ, பந்தயத்துல தோத்து போயிட்டமே நினைச்சீங்களா? என் பொண்ணாட்டிக்கிட்ட தான் தோத்து போகணும்னா நான் சந்தோஷமா அந்த தோல்வியை கூட ஏத்துக்க வேண்டி. தோத்தது உங்ககிட்ட இருந்தது எனக்கு பெருமை. இந்த பிரச்சனை இங்க வேண்டாம். பைத்தியம் பாதி முத்திர கொடுத்தது நீங்க தானே? அது உன் மனசாட்சிக்கு தெரியும். உனக்கு கோவம் எங்க காதல் குறைஞ்சிருமோன்னு. காதல் குறைய அளவுக்கு நான் உனக்கு காதல் பண்ணல. என் காதலை பத்தி எனக்கு தெரியும். நம்பிட்டேன். டாக்டர் என்ன பைத்தியன்னு சொன்ன எல்லாரும் முகத்திலையும் கறி பூச போறேன். நான் வந்து இப்படி பெருமை அடிக்கிறேன்னு பீத்துறேன்னு நினைக்க வேண்டாம். நான் ஏன் பீத்த கூடாது? ஒண்ணு இல்லாத சல்லடைகளே பீத்தும் போது இவ்வளோ பெரிய சாதனை பண்ணிட்டு வந்திருக்கேன். நான் பீத்துல என்ன தப்பு இருக்கு? தப்பே இல்ல. நீ ஊருக்கே மேல தரத்தோட இதை அறிவிக்கலாம். ஏன்னா யாருமே பண்ண முடியாத ஒரு சாதனை சூப்பரா பண்ணி முடிச்சிருக்க. குழந்தைங்களுக்கு தாய், ஒருத்தனுக்கு மனைவி. அது சாதாரண விஷயமே இல்ல. உன்ன மாதிரி பெண்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. திருமணத்துக்கு முன்னுதான் எல்லாத்தையும் சாதிக்க முடியும் இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறமும் சாதிக்க முடியும்னு சாதிச்சு காட்டியிருக்க பாரு. உண்மைதான். குழந்தை இருந்தானே, கணவன் இருந்தானே, நம்ம சாதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா எப்படி வேணாலும் சாதிக்கலாம். அதுக்கு வயசும் தடை இல்ல, வாலிபமும் தடை இல்ல, குடும்பமும் தடை இல்ல. மனசுதான் காரணம். மனசு தைரியம் இருந்தா எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி அடையலாம். நம்ம குடும்பத்துல வராத தடையா உனக்கு? நீ ஜெயிச்சு மேல வரல. உன்னை என் மனைவி சொல்லிக்கிறதுல எனக்கு பெருமையா இருக்கு. காலரை தூக்கி விட்டு சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் நியூஸ் எனக்கு வந்தது. மீட்டிங்ல எல்லாத்திட்டையும் சொன்னேன். பார்ட்டி வைக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நீ என்ன திட்டினாலும் சரி, அசிங்கப்படுத்தினாலும் சரி, உன் வெற்றி எனக்கு கிரீடம். என் மனைவி ஜெயிச்சுட்டு வந்து நிக்கிறா. அவளை பரியாசம் பண்ண அத்தனை முன்னாடியும் ஜெயிச்சுட்டு வந்து நிக்கிறா. நீ ஜெயிக்கணுங்கிறதாண்டி என் முத ஆசையே. ஐ லவ் யூ. அதெல்லாம் இனி லவ் பண்ண மாட்டேன். ஏன் அமெரிக்கமே என்ன பிடிக்காதோ? ரொம்ப
பிஸி. பொண்ணா என்னன்னா சரி புருஷங்கிறதையும் நிறைவேற்றிடணும். ஓட விட்டு அடிச்சு விடுவேன். அதே மொழி அதே ஸ்டைலு ஆபீஸா போயிட்டு இல்லைன்னு வச்சுக்க. ஆ, உங்க முரட்டு காதல உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க. எனக்கு சில கலைகள் எடுக்கணும். வரட்டா? அடுத்து நீ என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியும். கங்க்ராச்சுலேஷன். புரிஞ்சுக்கிட்டா சரி. அப்புறம் நான் கேட்டது ஆ, நான் வெயிட்டிங் லிஸ்ட்ல போட்டிருக்கேன். இல்ல இல்ல எனக்கு என் ஆசை நிறைவேறணும். பெருமையா இருக்குடி. இப்ப எதுக்கு அழுதீங்க? எங்க அம்மா என் மடியில சாகும்போது அழாதடா நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரின்னு சொன்னாங்க. நான் கஷ்டப்படும் போது நான் நினைப்பேன் நான் என்ன அதிர்ஷ்டக்காரின்னு. இன்னைக்கு மீட்டிங்ல எல்லாரும் என்ன வாழ்த்துனாங்க. தேன்மொழி உங்க பொண்டாட்டியா தேன்மொழி உங்க பொண்டாட்டியான்னு கேட்டு அப்படி என்ன தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. உடம்பெல்லாம் புல்லரிக்குது. பெரிய பெரிய ஆபீசர்லாம் வந்து நீங்க தேன்மொழியோட ஹஸ்பண்டா தெரியாத சொல்லவே இல்லை அப்படின்னு பேசுறாங்க. என்னை எதிரியா பார்த்தவெல்லாம் வந்து சார் அது உங்க ஒய்ஃபா எங்க அம்மா சொன்னது இப்போ ஞாபகத்துக்கு வந்தது. நான் உண்மையிலே ரொம்ப அதிர்ஷ்டக்காரன். ஐ லவ் யூ டே. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஆபரேஷனுக்கு 2 வாரம் இருக்கு. அதுக்குள்ள ஹனிமூன் போகணும். லீவ் போட்டுட்டு வந்துடுறேன். முடிவெடுத்த மாதிரி காஷ்மீர் போயிட்டு வரலாம். போகணும். கண்டிப்பா நாம மட்டும். சரி, அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க. எனக்கு சின்ன வேலை இருக்கு. ஐ லவ் யூ. நான் ரொம்ப அதிர்ஷ்டக்காரன். எங்க அம்மா மட்டும் இப்போ உயிரோட இருந்தாங்களோ சந்தோஷத்தை துள்ளி குதிச்சிருப்பாங்க. என் மருமகானு சந்தோஷத்தை வார்த்தையால சொல்ல முடியல. கண்ணீர் வந்துட்டேன். போதுண்டே எனக்கு இதுக்கு மேல எதுவும் வேண்டாத உலகத்துல. ஓரளவுக்கு எனக்கு நல்ல மனைவி, என் லைஃப் செட்டில். என் தம்பியும் அதிர்ஷ்டக்காரனா. கொன்னவதி அம்மா ஸ்தானத்துல ஆனந்தி. என் தம்பி வாழ்க்கையும் செட்டில். தருண் தான் மாட்டிக்கிட்டான். மாட்ட விட மாட்டேன். நான் அவனுக்கு ஸ்ட்ராங்கா ரங்கூரம் போட்டு வச்சிருக்கேன். நான் பாத்துக்கிட்டேன். நான் அவன் என் நண்பன். அவன் வாழ்க்கை எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும். உங்களை தெரியறதுக்கு முன்னாடி எனக்கு அவனை தெரியும். அவனை எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும். சொன்னா தேன்மொழி இருக்கிற வரைக்கும் இதை அசைக்க முடியாதுன்னா புரியல. இப்போ நம்புறேன். எப்படி களை எடுத்துட்டு வரேன்னு மட்டும் பாருங்க. ஐ லவ் யூ. 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 அப்படியே எல்லாரும் இருங்க. ஒரு முக்கியமான ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது என்ன நாங்களே சொல்றோம். இந்த முதிர்கண்ணியோட அடுத்த பாகம். அதுக்காக முதிர்கனி முடிஞ்சிட்டு நினைக்க வேண்டாம். அது நீண்ட மெகா தொடர். அந்த தொடரை இப்போலாம் நான் எப்பவுமே முடிக்க மாட்டேன். ஏன்னா அது ஒரு கிண்ண சாதனைக்காக, அதாவது அதிக எபிசோடுகளை கடந்த ஒரு எபிசோடு அப்படின்னு ஒரு சாதனையை பண்ணலான்னு அந்த எபிசோட நான் முழு மூச்சோட எழுதிக்கிட்டு அந்த கதையை நான் அப்லோடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு உங்கள் பொண்ணான ஆதரவையும் அன்பையும் எனக்கு நீங்கள் தருவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். அதுக்கான முயற்சிகளையும் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதை ரெக்கார்டு பண்ணதுக்காக உங்கள் சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை. அதுக்காக 2வது பாகத்தை பார்க்காமலே இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அப்படியே தொடர்ந்து 2வது பாகத்தையும் அப்லோட் பண்ணலாம்னு நாங்க முடிவு பண்ணியிருக்கோம். அது எப்படின்னா கண்டிப்பா தினமும் புது எபிசோடு, அதாவது முதிர்கனியோட அடுத்த பாகம். அதுக்காக அதுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்குன்னு நினைக்க வேண்டாம். டோட்டலி கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இதுல ஹீரோ ஹீரோனி யாருன்னு நீங்களே கெஸ் பண்ணுங்க. உங்க பொண்ணான ஆதரவு கொடுங்க. நீங்க கெஸ் பண்ணவங்க தான் இதுல ஹீரோ ஹீரோனியா வராங்களான்னு பார்க்கலாம். இது முற்றிலும் மாறுபட்ட ஒரு கதைக்களம். காதல் பேரரசன். நெடுந்தொடர் பெயர் காதல் பேரரசன். இது ரொம்ப அழகா ஒரு யூனிக்கான ஒரு கதை. அதாவது இன்றைய தலைமுறைக்கும் சரி 90 கிட்ஸுக்கும் சரி ரொம்ப ஒரு பொருத்தமான ஒரு அழகான தொடர். அதாவது உங்களை ரொம்ப வியப்பா இந்த தொடர் ஆழ்த்தும். ஏன்னா ரொம்ப ரொம்ப யோசிச்சுதான் இந்த கதையை நான் எழுதினேன். எப்படின்னா இந்த தலைமுறைக்கும் பிடிக்கணும், போன தலைமுறைக்கும் பிடிக்கணும், 18 கிட்ஸுக்கும் பிடிக்கணும், 60 வயசு உள்ளவங்களுக்கும் பிடிக்கணும். ஆனா குறிப்பா 2K கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கணும். ஏன்னா அவங்களுக்கு முந்தைய ஸ்டோரி, முந்தைய கால ஸ்டோரி எதுவுமே தெரியாது. அவங்க அதை தெரிஞ்சுக்கணும். அன்றைய காதல் எப்படி இருந்ததுங்கிறதையும் அவங்க புரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட இதுல நிறைய காதல் ஸ்டோரி நிறைய இருக்கும். அதை விட நிறைய கதைக்காலம் இதுல இருக்கும். ஹீரோ ஹீரோனியா நான் சில பேரை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கேன். நீங்க கெஸ் பண்றவங்க அதுல இருக்காங்கன்னு பார்க்கலாம். மறக்காம முதிர்கனியோட அடுத்த அத்தியாயத்தையும் கண்டிப்பா பாருங்க. இது எதுக்காக இந்த முயற்சினா முதிர்கனி எபிசோட் ஓடினாலும் அடுத்த அத்தியாயத்தையும் கண்டிப்பா பார்த்தாகணும். அடுத்த அத்தியாயம் இதோட கொஞ்சம் தொடர்புடையதா இருக்குமே தவிர முழுசா தொடர்புடையதா இருக்காது. முற்றிலும் மாறுபட்ட கதைன்னு சொல்ல முடியாது. நீங்க பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எதனால சொல்றேன்னா அந்த அளவுக்கு அந்த கதையை நான் வடிவமைச்சேன், அதனால சொல்றேன். மறக்காம பாருங்க நண்பர்களே. நாளிலிருந்து காதல் பேரரசன், அதை சாட்டா பேரரசன் அப்படின்னு நம்ம அந்த ஸ்டோரிக்கு நேம் வச்சிருக்கேன். காதல் சேட்டைகள் அதிகமா இருக்கும். இதுல யார் ஹீரோயினிங்கத நீங்க கெஸ் பண்ணுங்க. முதிர்கனி வழக்கம் போல தினமும் வரும். அதே மாதிரி கண்டிப்பா பேரரசன், அதாவது காதல் பேரரசனும் கண்டிப்பா வரும்.
ஃபர்ஸ்ட் எபிசோடே உங்களை பரவசம் முட்டுற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பா சொல்றேன், அடுத்த எபிசோடு எப்போ போடுவீங்கன்னு உங்களை எதிர்பார்க்கிற வைக்கிற ஒரு எபிசோடு. இதுல காதல் விரட்டு, அதாவது விரட்டி விரட்டி காதலிக்கிறேன்னு சொல்றாங்கல்ல, அந்த சீன் நிறைய இருக்கும். அதாவது ஒரு சொல்லுவாங்களா, பரவசமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அதை பார்க்கும் போதே இப்போ பார்த்துருவாங்க, இப்போ பேசிடுவாங்க, இப்போ ஹேட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி இருக்கும்ல. அந்த மாதிரி உங்களை ஒரு பரவச நிலைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு எபிசோடு. நிஜமா சொல்றேன், ஐயோ ஹீரோனிக்கு இப்போ பார்த்துடணும், இப்போ இவங்க லவ் சொல்லிடணும், அந்த மாதிரி நீங்களே இந்த கதையை எழுதுற அளவுக்கு அந்த கதை ரொம்ப விறுவிறுப்பா இருக்கும். நான் சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது எந்த மாதிரி கான்செப்ட்னு. அதான் சொல்றேன்ல, எப்போண்டா ஹீரோனியும் பேசுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்க வைக்கிற ஒரு எபிசோடு. கதையில் சுருக்கம் கொஞ்சம் போல, எதையும் விட்டு கொடுக்காத அழகா கியூட்டான, கொஞ்சம் பிடிவாதான், கொஞ்சம் கோபம் உள்ள ஒரு ஹீரோ. ஆனா சண்டைன்னு வந்துட்டுனா அவரை அடிச்சுக்க முடியவே முடியாது. சண்டைக்காக ஆவலை காத்து கொண்டிருப்பாரு. அவருக்கு சண்டை போடுறதுன்னா அவ்வளோ பிடிக்கும். காமெடி பண்ணா லைட்டா சிரிப்பாரு. பொண்ணுங்களை கண்டா பிடிக்கவே பிடிக்காது. ஆனா அவர் வாழ்க்கையில ஒரு பொண்ணு வருவா. ஆனா அவ எப்படி வருவா, ஏன் வருவா, எதுக்கு வருவான்னு அவளுக்கும் தெரியாது, பார்க்க போற நமக்கும் தெரியாது. ஆகா இது காமெடி கதையா இல்ல சீரியஸான கதையான்னு நீங்க குழம்பி போயிருவீங்க. அந்த அளவுக்கு உங்களை தினமும் சூப்பரா உங்க மூளையை சுறுசுறுப்பா சந்தோஷமா சிந்திக்க வைக்கக்கூடிய அழகான ஒரு காவியம். மக்களே, இந்த கதை எழுதும் போது ரொம்ப ரசிச்சு ருசிச்சு எழுதுனேன். நிறைய நாள் நான் எபிசோடு போடாததுக்கெல்லாம் காரணமே இந்த மாதிரி கதைகள் உட்காந்து எழுதுறதான் காரணம். 2-3 நாள் உட்காந்து எழுதுவேன். அப்புறம் தான் சரி அன்னைக்கு வீடியோ போட முடியாமல் போயிடும். இதுவும் ஒரு காரணம். கண்டிப்பாக புதிய எபிசோடுக்கும் உங்கள் பொண்ணான ஆதரவை கொடுங்க. முதிர்கனி ஓடும்போதே இது சாயங்காலம் வர்றதுனால கண்டிப்பாக பாருங்கள், நிறைய பேருக்கு பிடிக்கும். ஆரம்பத்திலே உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஃபஸ்ட் எபிசோட்லேயே கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நான் இப்பவும் சொல்கிறேன், நான் முழுச நம்புறது உங்களை மட்டும்தான். கிட்டத்தட்ட 5 வருஷம் என் கூட நீங்கள் பயணிச்சுட்டு வரீங்க. இந்த 5 வருஷமா என் கூட ஒரு சகோதரியா, ஒரு மகளா, ஒரு தாயா என் கூட 5 வருஷமா நீங்க பயணிச்சுட்டு வரீங்க. நாம ஒத்துக்கொத்தர் பார்த்ததில்லை, முகம் தெரியாது, பழகுனதில்லை. ஆனா ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு பந்தம். உங்க கமெண்டை பார்க்கும்போது, உங்க லைக்கை பார்க்கும்போது அவ்வளோ இனம் புரியாத ஒரு பாசம் என் கூட 5 வருஷம் இருக்காங்கன்னு. உண்மையை சொல்லுங்க, நம்ம 5 வருஷம் நம்ம ஒத்துக்கொத்த பேசுனதில்லை. ஆனா ஏதோ ஒரு பாசம் நமக்குள்ள இருக்கு. உங்க எல்லாரையுமே மனசுக்குள்ள வச்சுதான் நான் இந்த கதையை எழுதினேன். அதாவது எத்தனையோ பாடு ஒத்துறோம் வீட்டுகளில் இருக்கலாம். இதை பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாத்தையும் மறந்துடணும். ஒரு 1/2 மணி நேரம் வீடியோ பார்க்கும்போது அந்த 1/2 மணி நேரம் உங்களுக்கு எந்த ஒரு யோசனையும் இருக்கக்கூடாது. இதில் மூழ்கி இதில் சந்தோஷப்படணும். அதுக்கு அடுத்த 1/2 மணி நேரமும் அதையே நினச்சிக்கிட்டு இருக்கணும். எவ்வளோ அழகா இருந்தது, அது எவ்வளோ அழகா கொண்டு போயிருக்காங்க, அவன் அழகா காதல சொன்னான், அவன் எவ்வளோ அழகா பார்த்தா, இந்த மாதிரி உங்கள் மைண்டில் ஓடணும். அந்தளவுக்கு நான் யோசிச்சு எழுதினேன். நீங்கள் மறுபடியும் உங்கள் பொண்ணான ஆதரவை எனக்கு தருவீங்கன்னு நான் நம்புகிறேன். முதிர்கண்ணிக்கும், கல்யாண கனவா இருக்கட்டும், ஆணழகா இருக்கட்டும், குயிலியா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே உண்மையாக சொல்கிறேன், உங்களுடைய ஒவ்வொருடைய சப்போர்ட்டுமே எனக்கு அப்படி ஒரு எனர்ஜியை கொடுக்குது. இப்பவும் சொல்கிறேன், நான் ஓடுறது என்னால் இல்லை, 5 வருஷமா என் கூட பயணிச்சுட்டு வரீங்க பாருங்க, உங்களால் மட்டும்தான். அதுக்காக புதுசாக வந்தவங்களும் நான் குறை சொல்ல மாட்டேன். லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்தாலும் சொல்ல மாதிரி பின்னாடியே பிக்கப் பண்ணி வந்தாலும் அவ்வளோ பாசமாக இருக்காங்க. அக்கா அம்மானே அவ்வளோ பாசம். சூப்பர் தேங்க்ஸாக இருக்கட்டும், லைக்காக இருக்கட்டும், கமெண்டாக இருக்கட்டும், எப்பா எனக்கு கிடைச்ச மாதிரி இங்கே உலகத்தில் யாருக்குமே கிடைக்காது. நான் உண்மையை சொல்லுவேன், இது எனக்கு இந்த யூடியூபரில் ஒரு சாதனை தான் நான் சொல்லுவேன். அவங்க எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி. அப்புறம் முக்கியமான விஷயம், நிறைய பேர் நீ எப்படியா தொடர்பு கொண்டு பேசணும்னு ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. நான் உண்மை சொல்கிறேன், எனக்கு குறைஞ்சது ஒரு நாளைக்கு 300 மெசேஜ், ஒரு 300 காலாவது எப்படியாவது எடுத்துட மாட்டாங்களான்னு எனக்கு கால் வரும். எனக்கு அவ்வளோ பர்சனல் ரொம்ப ஆசை. சரின்னு யாராவது 2 கால் எடுத்து பேசுவேன். நீங்கள் உண்மையிலே உங்களுக்கு சந்தோஷமா இருந்தால் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளுங்க. ஏதாவது பிரச்சனைனாலும் சொல்லுங்கள், என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய ஆலோசனையை நான் கொடுப்பேன். ஆனால் சில பேர் தேவையில்லாம ரொம்ப நேரம் பேசுகிறீங்க. அது என்ன ஆகுதுன்னா, உண்மையிலே உதவின்னு கேட்குறவங்களுக்கு நம்ம செய்ய முடியாமல் போயிடுது. அன்னைக்கு இப்படி தான் ஒருத்தங்க பேசுனாங்க. நானும் ஏதோ முக்கியமானது சொல்ல வராங்கன்ட்டு கேட்டுட்டு இருக்கேன். சகோதரி சொல்லுங்க, பிரச்சனை ஏதோ நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அவங்க முடிக்கிற மாதிரியே இல்லை. கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் போயிட்டு. ஆனால் அதில் எந்த விஷயத்தையுமே அவங்க என்கிட்ட சொல்லவே இல்லை கடைசி வரைக்கும். சரி, எனக்கு வீடியோவும் பண்ண முடியாமல் போயிடுச்சு. நான் எல்லாமே அந்த ஸ்டாப் பண்ண மாதிரி ஆயிட்டு. சரி பரவாயில்ல, ஆசையில் பேசிட்டாங்கன்னு வச்சுட்டேன். அப்புறம் இன்னொரு கால் வருது, எனக்கு எடுக்க பயமாக இருக்கு. ஏன்னா இன்னொரு வாட்டி போனால் இன்னொரு வீடியோ பண்ண முடியாமல் போயிடும்னு. ஆனால் நல்ல நேரம் மனசு கேட்காம நான் கால் எடுத்தேன். அந்த சகோதரி அவ்வளோ ஃபீல் பண்ணி அழுது அந்த விஷயத்த சொன்னாங்க. நான் சொன்னேன், கவலைப்படாதீங்கம்மா, எல்லாம் சரியாயிடும். உண்மையை சொல்கிறாங்க, சொல்லி முடிச்ச நேரம் அவங்க இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அந்த மாதிரி உண்மையாலே உதவி கேட்குறவங்கள்ட்ட நம்ம மனம் விட்டு பேசினா அவங்களுக்கும் பிரயோஜனம், நமக்கும் பிரயோஜனம். புதிய பேராசர் எபிசோட மறக்காம பாருங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருங்க. மனசுல எந்த பாரத்தையும் வச்சுக்காங்க, சந்தோஷமா இருங்க. வாழ்க்கையில நம்ம கிட்ட மிஞ்சி இருக்க போது அந்த சந்தோஷமான நினைவுகள் மட்டும்தான். கசப்பான நினைவுகளை தூக்கி எறிங்க.
நன்மையை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. எண்ணம் போல் வாழ்க்கை, அதனால நினைக்கிறது எல்லாமே நல்லதாகவே நினைங்க. மரத்தை வச்சவன் தண்ணியை ஊத்துவான். நிச்சயமா நமக்கான வாழ்வு நிச்சயமா அந்த தேவன் நமக்கு அருளுவார். கண்டிப்பா சொல்றேன், பேரரசன் அதாவது காதல் பேரரசன். நம்ம பேரரசன் மட்டும் சொன்னா நல்லா இருக்கணும் அந்த பேரை வச்சேன். கண்டிப்பா பாருங்க, நான் உண்மையாவே சொல்றேன், மீண்டும் மீண்டும் சொல்றேன், அது ரொம்ப அழகான ஒரு எபிசோடு. மறக்காம பாருங்க. உங்க பொண்ணான ஆதரவு தாருங்க நண்பர்களே. நன்றி. தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்கள். எங்களோடு இணைந்திருங்கள், எங்களோடு இணைந்திருங்கள், எங்களோடு இணைந்திருங்கள்.